நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. ஒரு மாத காலம் நிறைவடைந்துவிட்டது. விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் போராட்டத்தை தொடங்கி மண்டை ஓட்டில் தொடங்கிய போராட்டம் நீதி கேட்டு இன்றைக்கு நிர்வாண போராட்டம் வரை நடத்தி முடித்தாகிவிட்டது. அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சந்தித்து தினமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் சந்திக்க வேண்டும், யார் தீர்வு காண வேண்டுமோ அவர் பிரதமர் இன்னும் சந்திக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய வருத்தமாக இருக்கிறது. நூதன வடிவில் அனைத்து வகை போராட்டங்களையும் அவர்கள் கையாண்டு விட்டார்கள் என்றே சொல்லலாம். இந்த ஒரு மாத காலத்தில் அவர்கள் போராடாத வழிமுறைகளே இல்லை என்னும் அளவிற்கு அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடிவிட்டார்கள். பக்கத்து மாநிலக்காரர்கள் கூட அவர்களுக்கு டெல்லியில் வந்து உறுதுணையாக ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் சந்திக்க மறுப்பது ஏன் என்ற ஒரு கேள்வி ஒருபுறமும், மத்திய அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய பதில் ஏன் அந்த விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கவில்லை, நம்பிக்கை அளிக்கவில்லை, எழுத்துப்பூர்வமாக ஏன் கேட்கிறார்கள், எப்போது கடன் தள்ளுபடி செய்யப்படுமோ அப்போதுதான் நாங்கள் இங்கிருந்து நகர்வோம் என்று ஏன் இவ்வளவு உறுதுணையோடு இருக்கிறார்கள், கடந்த கால வரலாறுகள் என்ன சொல்கின்றன, இனி அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் என்னவாக போகிறது என்று பல கேள்விகள் நம் முன்னே இருக்கிறது. இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக தீக்கதிர் பொறுப்பாசிரியரும் பத்திரிகையாளருமான குமரேசன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். 30 நாள் போராட்டம், அது வெறும் ஒரு இடத்துல உட்காந்து வெறும் போராட்டமா இல்லாம எல்லா வகையிலும் கவனம் இருக்கக்கூடிய அத்தனை வகை போராட்டத்தையும் செய்தாகிவிட்டது. உச்சபட்சமாக நிர்வாண போராட்டம் நாடாளுமன்ற வாசலில் பிரதமர் அலுவலகம் முன்பெல்லாம் என்னும் பொழுது இதை தாண்டி என்ன செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் இத்தனை வடிவ ஒரு போராட்டத்தை விவசாயிகள் எடுக்க தள்ளப்படுகிறார்கள்? ஒன்று, இன்றைய செய்தி குறித்து நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் இன்றைய செய்தி மட்டுமல்ல. நீங்களே சொன்னது போல் 30 நாட்கள் அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உலக அளவிலேயே ஊடகங்கள் அதன் பக்கம் கவனத்தை திருப்ப தொடங்கி விட்டார்கள். ஆனால் இன்றைய செய்தியாகவும் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதில் சோகம். எப்பொழுதோ அரசாங்கம் உடனே தலையிட்டு இருக்க முடியும். மத்திய அரசு அவருடைய கோரிக்கையை ஏற்று குறைந்தபட்சம் உங்களோடு நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை சமிக்கையாக அவர் கொடுத்திருக்க வேண்டும். எதுவுமே செய்யாமல் தான் இன்றைக்கு இந்த ஒரு மாத அளவு கடத்து பிறகு இன்றைய செய்தியாகவும் மீண்டும் இது குறித்தே நாம் பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் சொன்னதை போல் இது உள்நாட்டிலே ஊடகங்களுடைய கவனத்தை இருக்கிறது. ஏன்னா அவருடைய போராட்ட வடிவங்கள், பாம்பை கையில் பிடித்து கொண்டு போராடினார்கள், திருவோடுகளை ஏந்தி போராடினார்கள், சாலையிலே அரை நிர்வாணமாக பிச்சைக்காக உட்கார்ந்து போராடினார்கள். இப்படி பல வடிவங்கள், உயிருள்ள எலிகளை வாயிலே கவ்வி இதுதான் எங்கள் உணவா என்று கூட ஒரு போராட்டம் நடத்தினார்கள். இப்படி ஒவ்வொன்றாக நடத்தி இறுதியில் தான் மண்டையோடுகளை வைத்து ஒரு போராட்டம் நடத்தினார். இந்த மண்டையோடுகள் யார் தெரியுமா? விவசாயம் பொய்த்து போன விவசாயம் தங்களை கைவிட்டதால், ஆனால் அதற்காக தங்களை உயிரை கொடுத்தவர்களுடைய மண்டையோடுகள் என்று ஒரு அடையாள போராட்டத்தை நடத்தினார்கள். இவ்வளவு செய்து ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்தாகிவிட்டது, உள்நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்தாகிவிட்டது, உலகத்தின் கவனத்தையும் ஈர்த்தாகிவிட்டது, ஒருவருடைய கவனத்தை தவிர. அதுதான் நம்முடைய பிரதமர் அவருடைய கவனத்தை இன்னும் இந்த போராட்டம் ஈர்க்கவில்லை, மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கவில்லை என்பது விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதிலே மத்திய அரசுக்கு ஏன் இவர்களை சந்திப்பதற்கு இவ்வளவு தயங்குகிறார்கள்? வெறும் மரியாதை பிரச்சனையாக ஏதோ ஒரு ஈகோவினால் பார்க்காம இருக்கிறான்லாம் இதை சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது. அதன் முன்னால் மிகப்பெரிய அரசினுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள் இருக்க. இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். விவசாயிகளை பொறுத்தவரையில் ஏன்னா ஒரு பக்கம் இது இவர்களுக்கு ஆதரவு பல மட்டங்கள்லேருந்து வருகிறது. தலைநகரத்திலே வாழக்கூடிய தமிழ் மக்கள் தினசரி அவர்களை சந்தித்து நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று தங்களுடைய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களும் அடையாள போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. தமிழகத்தில் இன்றைக்கு காய்கறி வியாபாரிகள் அடையாள வேலை நிறுத்தம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல மட்டங்களில் இந்த இவர்களுக்கான ஆதரவு குரல் ஒலித்து கொண்டிருக்கிற போது சில பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அமைப்புகள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது விவசாயிகள் போராட்டமே அல்ல, நாங்கள் தான் விவசாயிகள், ஆனால் எங்களுடைய பிரதிநிதிகள் அல்ல அவர்கள் வெறும் விளம்பரத்திற்காக அங்கே சென்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக அரசிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை, ஆனால் அங்கே மத்திய அரசிடம் உள்ள கோரிக்கையாக மாற்றி அவர்கள் ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கோவணத்தோடு நடத்திய போராட்டத்தை பற்றி கூட சொல்கிறார்கள். ஏதோ தமிழக விவசாயிகளெல்லாம் கோவணம்தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது போல உலகத்திற்கு ஒரு செய்தியை கொண்டு போகிறார்கள், ஒரு தவறான சித்தரிப்பு. இப்படியெல்லாம் இவருடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற, மலிவுபடுத்துகின்ற
துண்டித்து, ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளிடமிருந்து அவரை துண்டித்து வைக்கிற முயற்சிகளாக நடந்தன. ஏன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கலாம் பணக்கார விவசாயிகள். இன்னும் சொல்லப்போனால் இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி ஐயா கண்ணு அவர்கள், அவர் ஒரு வழக்குரைஞர், அவர் விவசாயியே கிடையாது என்றெல்லாம் கூட எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் யாரை வைத்தென்றால் சில விவசாய அமைப்புகள், ஏற்படுத்தப்பட்ட விவசாய அமைப்புகளா ஏற்கனவே இருக்கிற விவசாய அமைப்புகளா நமக்கு தெரியவில்லை, அவர்களை வைத்து இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் விஷயம் என்னவென்றால் விவசாயிகள் மாநில அளவிலும் போராடி இருக்கிறார். ஒன்று திடீர்ப்பு என்று அவங்க டெல்லிக்கு போயிடல. மாநில அளவில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள், அதில் எந்த அளவிற்கு மாநில அரசால் செய்ய முடியாது என்கின்ற அந்த நிலைமை. பிறகு இதுக்கான மைய புள்ளி, இதற்கான மெயின் சுவிட்ச் எங்கே இருக்கிறது என்றால் மத்திய அரசின் கையில் இருக்கிறது என்கின்ற மிக சரியான அரசியல் பொருளாதாரம் குறித்த புரிதலோடு இன்றைக்கு அந்த போராட்டம் டெல்லிக்கு போயிருக்கிறது. ஏனென்றால் விவசாயிகளுடைய அத்தனை பிரச்சனைக்கும் மையம் மைய அரசு. பேசலாம். தற்பொழுது அங்கிருந்து போராட்ட களத்திலிருந்து ஐயா கண்ணு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா, நீங்க சொல்லுங்க. 30 நாட்கள் கடந்தாகிவிட்டது, பல்வேறு வகையான போராட்டங்களையும் நீங்கள் எடுத்து விட்டீர்கள். இந்த சூழ்நிலையில் நேற்றைக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களை சந்தித்து என்ன சொன்னார்? ஏன் நீங்கள் இன்னும் போராட்டத்தை தொடர்கிறீர்கள்? அம்மா, தமிழகம் வரலாறு காணாத வறட்சியை கண்டுவிட்டது. அதுக்கு நஷ்டஈடு கேட்டா 1 கோடி ஏக்கர்ல பயிர் காய்ந்து விட்டது. 1 கோடி ஏக்கருக்கு ஒரு பைசா கூட நஷ்டஈடு தர மாட்டேங்கிறாங்க. அதே போல காவிரி டெல்டால 29 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணி அதுல 1 ஏக்கர் கூட காவிரி தண்ணியில பண்ணல, அதுக்கும் நஷ்டஈடு தர மாட்டேங்கிறாங்க. நாங்க கேட்பதெல்லாம் லாபகரமான விலை, எங்களுக்கு நஷ்டஈடு, நதிகளை இணைக்க வேண்டும். இந்த லாபகரமான விலையும் நதிகளை இணைக்கும் வரை எங்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். நாங்க டெல்லியில போராடணும் நோக்கமெல்லாம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் போராடாம டெல்லிக்கு போற நோக்கமெல்லாம் என்னன்னாமா, நாங்க தமிழ்நாட்டில் பலவிதமான போராட்டம் நடத்திட்டோம். கடல்ல இறங்கி குதிச்சு பார்த்தோம், மலைக்கோட்டையிலிருந்து குதிச்சோம், தமிழகத்தை வறட்சி நிவாரண அறிவிங்கள், நஷ்டஈடு கொடுங்க விவசாயிக்கு அப்படின்னு சொல்ல, பாம்பை தின்னோம், எலியை தின்னோம், எல்லாமே மண்சோர் எல்லாமே தின்னு பார்த்தோம். எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டுதான் தமிழக அரசு தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்தது. மத்திய சர்க்காரிலிருந்து வறட்சி மாநிலமாக ஒரு டீம் பார்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா 1 பைசா கூட தரமாட்டேன்னா என்னம்மா நியாயம்? என் நெல் என் கரும்பு 90 ரூபாய்க்கு விற்கும் போது வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளமா? இன்னைக்கு அது 90 ரூபா சம்பளம் வாங்கின வாத்தியாரு 36,000 வாங்குறாருமா. நான் 90 ரூபா வித்த கரும்பு 2,300 ரூபா 5 மாசமா தரமாட்டேங்கிறாமா. அந்த 90 ரூபா விற்கிற கரும்பை அந்த 2,300 ரூபாய் கரும்பை வாங்கி 1,50,000 ரூபா லாபம் அரசாங்கத்துக்கு இருக்குமா? நாங்க லாபகரமான வாத்தியாரு படித்தவர், நல்லவர், உயர்ந்தவர், பெண்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் சொல்லி தராரு, அவருக்கு கொடுக்கட்டுமா? அவருக்கு நீங்க 36,000 தரட்டும். நான் விவசாயி, பிச்சைக்காரன், விவசாயி தரம் தாழ்ந்தவன், விவசாயி தீண்டத்தகாதவன், விவசாயி இந்த நாட்டோட 2ஆம் குடிமக்கள், அவருக்கு 100 ரூபா கொடுத்தா எனக்கு ஒரு 20 ரூபா கொடுக்க கூடாதா? அப்படின்னு பார்த்தாமா அந்த 30 அதுல பாதி 25% வாத்தியார் பணத்தில் பார்த்தா 18,000, அதுல பாதி 9,000 ரூபா. எனக்கு டன்னுக்கு ஒரு 8,000 9,000 கரும்பு கொடுத்துட்டா நான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்றானா? எனக்கு இனம் கேட்பனா? எனக்கு மானியம் கேட்பனா? என் கரும்புக்கு 8,000 ரூபா 9,000 ரூபா வாத்தியார் கொடுக்கணும். 4ல ஒரு பங்கு தர சொல்லுங்க. ஐயா, நீங்கள் குறிப்பிடுவது மிகவும் 2ஆம் தர குடிமக்கள் இல்லையே விவசாயி. மிகவும் நியாயமான ஒரு கோரிக்கை. எல்லா தொழிலுடைய வளர்ச்சியும் அடைந்து விட்டது, அவர்கள் மேம்பட்டு விட்டார்கள், ஏன் விவசாயி மேம்படலங்கிற கோரிக்கையை வைக்கிறீங்க. ஐயா, ஒரு நிமிஷம். அதாவது பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து நீங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறீங்க. 30 நாள்ல எல்லா வகை போராட்டத்தையும் உச்சபட்சமா நிர்வாண போராட்டம் கூட நடத்திட்டீங்க. ஆனால் நேற்றைக்கு மத்திய இணையமைச்சர் உங்களை சந்தித்த போது என்ன கூறினார்? நீங்கள் ஏன் இன்னும் போராட்டத்தை தொடர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது, அதை பற்றி சொல்லுங்க. ஏமா இந்த நாள் சொன்னாரு மத்திய மந்திரி, என்ன சொன்னாருன்னா, நான் இந்த விவசாய கடனுக்காக வங்கிகள் விவசாயிகளை துன்புறுத்துவதை நிறுத்துகிறேன், கோர்சி ஸ்டெப்ஸ் எடுப்பதை நிறுத்துறேன்.
அதுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஆர்டர் வாங்கி தரேன். அதே போல கடன் தள்ளுபடிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறோம். அதே போல வந்து எங்களுக்கு வந்து இந்த கடன் தள்ளுபடி இருக்கும்போதே எங்களுக்கு வந்து கடன் தர சொல்றேன், பேங்க்ல அது பழைய கடன் இருக்கும்போது தர சொல்றேன், இப்படி எல்லாம் சொன்னாருமா. சொல்லி நேத்து வந்து என்ன பண்றாரு, கையை விரிச்சிட்டு போறாருமா, எங்களை குறை சொல்றாருமா. நாங்க எதுக்கு இங்க 30 நாளா உட்காந்துருக்கோம்? எங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி நான் வரைச்சு நீ வரேன் தரமாட்டேனாரு, அது தமிழக அரசுல வாங்கிக்கனாரு. சரி, அதையா சரி. இந்த கடன் தள்ளுபடிக்கு வங்கிகள் போய் இப்போ வீட்டிலம்மா வங்கி மேலாம் போய் பெண்களை பார்த்து உனக்கு எதுக்கு சீலை கட்டியிருக்க, சோறு திங்கிறியா பீ திங்கிறியா, எதுக்குமா உனக்கு வெக்கமான இல்லையா, எதுக்கு உனக்கு ஊடு, எதுக்கு உனக்கு நிலன்னு சொல்றாங்கம்மா. விவசாயி நகையை பூரா ஏல விட்டாங்கம்மா, இப்ப நிலத்தெல்லாம் ஏல விட போறாங்கம்மா. அதனாலதான் எங்களுக்கு இந்த வங்கி கடனை தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்கிறோம்மா. நேஷனலைஸ் பேங்க் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி எல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கு? பைனான்ஸ் மினிஸ்டர் டெல்லியில. அதே போல பிரதம மந்திரி பைனான்ஸ் மினிஸ்டர் செய்யணும். அவங்க தானமா செய்யணும். தமிழக அரசு எப்படிமா செய்யாது? தமிழக அரசு தான் விவசாய கோஆபரேட்டிவ். ஐயா, அதாவது நேத்து வந்து மந்திரி சொல்றாருமா, நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன் பாக்குறேன் ஊருக்கு போனா என்னமா அர்த்தம்? இந்த 30 நாளா படியில கிடந்தோம், வெயில்ல காஞ்சோம், ரோட்லயே படுத்திருக்கோம், ரோட்லயே சோறு திங்குறோம், ரோட்லயே தூங்குறோமா. ஐயா, அதாவது ஊருக்கு போங்க அப்புறம் சொல்றேன்னா என்ன? ஐயா, அதாவது மத்திய அரசு வந்து அவர் கூப்பிடுறதே இல்ல, 5 வாட்டி வந்து பார்த்தேன்னு ஒரு பெரிய ஒரு இதை சொல்றாருமா. அதாவது மத்திய அரசு வந்து என்ன வாதத்தை முன் வைக்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு தான் கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு, எல்லா மாநிலத்தையும் அந்தந்த மாநில அரசுகள் தான் வந்து கடன் தள்ளுபடி பண்றாங்க, இது மாநில அரசுடைய பிரச்சனை அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. இதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? நீங்க வந்து மத்திய அரசிடம் தான் இது செய்ய முடியும்னு நீங்க வந்து உங்க பக்க தரப்புல இருந்து சொல்றீங்க. இந்த இப்படியான உங்கள் மத்திய அரசுடைய பதில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? இல்ல அம்மா ஒன்னு சொல்றமா. உத்தரப்பிரதேசத்துல கங்கை ஓடுகிறது, யமுனை ஓடுகிறது, கோசி என்ற பெரிய நதி ஓடுகிறது, உத்தரப்பிரதேசம் செழிப்பாக இருக்கிறது. அதே போல வந்து ஆந்திராவில் மகாநதி ஓடுகிறது, கிருஷ்ணா நதி ஓடுகிறது, செழிப்பாக இருக்க. ஒரு பகுதி 2-3 மாவட்டத்தில் தான் வறட்சி. தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளாக வறட்சிமா, வரலாறு காணாத வறட்சி இந்த வருஷமா. இதுக்கு மேல 4 வருஷமா வறட்சி தானம்மா. எங்க கேணி 100 கேணியில 98 கேணியில தண்ணி இல்லம்மா. எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து செய்ய வேண்டியது மத்திய அரசுடைய கடமைமா. இப்பதான் எல்லா வரியும் மத்திய அரசு வசூல் பண்ணிக்குதேம்மா. இங்க வந்து இப்ப யூபி வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்குமா, அவங்க பணம் கொடுத்தா கூட வெளியே தெரியாதுமா விவசாயிக்கு. அவங்க வந்து அதனால கடுமையான வறட்சியை சந்தித்த மாநிலம் தமிழகம் தான் கடந்த 5 ஆண்டுகளாக. அதுன்னு சொல்வா 10 ஆண்டுகளாக 100 கேணியில 98 கேணில தண்ணி இல்லம்மா. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு அந்தஸ்து கொடுத்து மாநில சர்க்காரை கேட்காமல், மாநில சர்க்கார் தான் 7000 கோடி தள்ளுபடி பண்ணிருச்சாமா. 5700 கோடி சொசைட்டி லோன் தள்ளுபடி பண்ணிச்சு. நான் ஒரு வழக்கு தொடர்ந்தேன், என்ன விவசாயியே இல்லைங்கிறாங்க, எனக்கு 20 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லி ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு எனக்கு ஏன் தள்ளுபடி பண்ணீங்க, நான் 4 ஏக்கர் லோன் வாங்கினா எனக்கு பண்ணுமா, நியாயமா? எல்லா விவசாயிக்கும் பண்ணணும். வறட்சி வந்தால் எல்லோருக்கும் வறட்சி, வெள்ளம் வந்தால் சின்ன விவசாயி பெரிய விவசாய பாகுபாடு வறட்சி. அதே போல பொருள் விற்பதிலையும் சின்ன விவசாயி பெரிய மாறுபட்ட விலை கிடையாது, எல்லாத்துக்கும் பண்ணுதாமா வழக்கு போட்டேன். அந்த வழக்கில் உயர்நீதிமன்றமே நான் எங்கள் வாதத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா கடையும் தள்ளுபடி பண்ணிச்சுமா. தமிழக அரசுக்கு 7000 கோடி தள்ளுபடி ஆயிடுச்சுமா. மத்திய அரசு ஒரு 7000 கோடி கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? நாங்க வாங்கியிருக்க மொத்த கடனே 7000 கோடி தானே தேசியமாப்பட்ட வங்கியில. நீங்க தொடர்பிலேயே இருங்க மத்திய அரசு தமிழக ஐயா, நீங்க தொடர்பிலேயே இருங்க, நாம தொடர்ந்து நாம பேசுவோம். அதாவது அவர் வந்து அவர் பக்க தரப்புல உள்ள எல்லா விஷயங்களையும் சொன்னார். முதல் நாள் வாக்குறுதி கொடுக்கிறாரு மத்திய அமைச்சர், அடுத்த நாள் வந்து நான் வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறேன், பதில் வரும் அப்படிங்கிற மாதிரியான பதில் எங்களுக்கு திருப்தி அளிக்கலை அப்படிங்கிற கருத்து தான் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான வாதம். இது வந்து மத்திய அரசுடைய கவனத்தை ஈர்க்கலை அப்படின்னு சொல்றதா, இல்லை மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தும் வந்து அது சரியான முறையில் போகலைன்னு எடுத்துக்கிறதா? அது அமைச்சர் ஒரு நாள் சந்தித்து நான் சில வாக்குறுதி கொடுக்குறால், மறுநாள் அதற்கு தலைகளாக
சொல்கிறார் என்றால் நீங்கள் போராட்டத்தை முடிச்சுக்கிட்டு போங்கன்னு தான் சொல்கிறாரே தவிர இதற்கெல்லாமான சட்டப்பூர்வமான ஏற்பாடுகள் உறுதியாகிவிட்டதுன்னு ஒரு வாக்குறுதி கூட அவரால் தர முடியல. ஆகவே தான் இந்த விவசாயிகளால் நம்ப முடியவில்லை அமைச்சர்களை. அதனால தான் பிரதமரை சந்திக்கணுன்றாங்க. பிரதமர் வந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது ஒரு அதிகாரப்பூர்வமான அரசியல் தலைமையினுடைய முடிவாக இருக்கும். எனவே குறைந்தபட்சம் ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்வியாவது கேட்க முடியும். எனவே பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். என்ன நடந்தது? பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்கிறோம் என்று அழைத்து போன காவல்துறையினர் இப்போ திடீரென்று அதற்கெல்லாம் அனுமதி இல்லை என்று சொன்ன போது தான் இவங்க ரொம்பவும் கொந்தளித்தார்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன அந்த ஆடை களைகிற போராட்டத்தையே நடத்தினார்கள். நான் கூட முகநூலில் பதிவு செஞ்சேன். ஆடை களைந்தார்கள் விவசாயிகள், அம்மனமாக நின்றது அரசு என்று சொன்னேன். ஆக இந்த அரசினுடைய செயலின்மை, அக்கறையின்மை, விவசாயிகளை அந்த போராடுகிற அந்த விவசாயிகள் சொன்னார் எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள் என்று அந்த அளவுக்கான உணர்வை ஏற்படுத்தியது எது? அந்த மனநிலையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு தான் திரும்ப திரும்ப இது சாட்சியமாகின்றன. என்னவென்றால் பல காரணங்கள் சொல்லி இது எப்படி மாநில அரசுக்குத்தான் பொறுப்பு என்று சொல்கிறார்கள். மத்திய அரசிடம் எந்த கோரிக்கையும் இல்லைன்னா அவர் சொல்கிறார் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் யார் கையில் இருக்கின்றன? மத்திய அரசின் கையில் தானே இருக்கின்றன. நான் அந்த அளவில் கூட போகல. ஏன்னா அந்த அந்த வங்கிகளுக்கு ஆணையிடுகிற அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்ற அந்த கோணத்தில் கூட கேட்கல. ஏன்னா முதலுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இவர்களே இந்த நிலைமைக்கு தள்ளியது எது என்கிற அந்த கேள்வி. மத்திய அரசு கடைப்பிடிக்கிறன்னு கூட என்று சொல்லக்கூடாது, மக்கள் மீது திணிக்கிற வலுக்கட்டாயமாக திணிக்கின்ற பொருளாதார கொள்கைகள், குறிப்பாக விவசாயத்தை கைவிடுகிற கொள்கைகள். விவசாயத்துக்கு ஒரு பக்கம் இந்த ஆண்டு நாங்கள் பட்ஜெட்டில் கூடுதலாக இத்தனை லட்சம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அதை விட பல மடங்கு அவரிடமிருந்து வரியாக வசூலிக்கப்படுவதை மறைத்து விடுகிறார்கள். இன்னும் மறைமுக வரி தானே போட்டு கொண்டுகிட்டே இருக்க. அதில் அதிகமாக விவசாயிகளும் தானே வரியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாய இடுபொருள்களுக்கான உரம் உள்பட, விவசாய அந்த பூச்சி மருந்துகள் உள்பட விவசாய இடுபொருளுக்கான வரியை உயர்த்தி கொண்டே போவது யார்? இன்னும் சொல்லப்போனால் உலக நாடுகளோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் இருக்குல்ல, இந்த இன்றைக்கு வந்த உலக வர்த்தக உடன்பாடுகள்லாம் ஏற்பட்ட பிறகு வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே விவசாயத்துறையிலும் வந்து கால் வைக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் அது ஒரு பாதுகாப்பு இருந்தது. மற்ற எந்த துறையில் வந்தாலும் முதலீடு செய்யுங்க, தொழில் நடத்துங்க, ஆனால் விவசாயத்துக்குள் நுழைய விட மாட்டோம்னு சொன்னாங்க. அதை கைவிட்டது யார்? அந்த அந்நிய நிறுவனங்கள் இங்கே வந்து முதலீடு செய்கிற போது அவருடைய இருக்கிற அந்த முதலீட்டு பலம், அவர்களுக்கின்ற உலகளாவிய சந்தை தொடர்பு, இதெல்லாம் வச்சுட்டு கபலீகரம் பண்ணுறாங்க. ரிசர்வ் வங்கி ஆளுநர் பொருளாதார கொள்கைக்கு எதிரானது விவசாய கடனை தள்ளுபடி செய்வது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக அப்படி பார்த்தா எந்த கடனை தள்ளுபடி செய்வதும் பொருளாதாரத்துக்கு கேடு தானே. ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட வராக்கடன்கள் இப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வராக்கடன்களுக்குன்னு தனியாக ஒரு பேங்க்கே ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அந்த கணக்குகளை மெயின்டைன் பண்ணுறக்கா, வசூலிக்கிறதுக்கு இல்லை. எவ்வளோ இன்னும் வர வேண்டியிருக்குன்னு நமக்கு யாரும் ஒன்றும் சொல்லக்கூட மாட்டாங்க. ஆக இந்த அளவிற்கு அவர்களுக்கு தள்ளுபடி நடக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டிலும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வரி சலுகைகள் தரப்படுகின்றன. நமக்கு தெரியும் 6-7 ஆண்டுகளில் 36 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு சலுகைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் விவசாயிகளுக்கு அதில் ஒரு பகுதி கூட சலுகையாக வந்து சேரவில்லை என்றால் அப்போ ரிசர்வ் வங்கி ஆளுநருடைய அந்த கருத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்வதா? இது வந்து ஒரு அரசியல் முடிவு. இன்னும் சொல்லப்போனால் அரசு தலைமை எடுக்க வேண்டிய முடிவு, வரும் பொருளாதார நிபுணர்கள் சொல்ல வேண்டிய, பொருளாதார அதிகாரிகள் எடுக்க வேண்டிய முடிவு அல்ல. அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்தால் விவசாயிகளுக்கு இப்படி பாதுகாப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் கொள்கை உறுதியோடு அப்படி ஒரு முடிவெடுக்கப்பட்டால் அதை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறவர் தான் ரிசர்வ் வங்கி ஆளுநர். எனவே அவர் கூறியிருக்க கருத்தை நாம் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. கல யதார்த்தத்தில் நாம் வந்து விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு பேசும்போதே இந்த தள்ளுபடியானது அடுத்த ஆண்டு அவர்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதாவது பலனளிக்க போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, உள்கட்டமைப்பு, விவசாயம் வேளாண்மை சார்ந்த உள்கட்டமைப்புக்கு அரசு என்ன முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த ஆண்டு விவசாய தற்கொலைகளோ அதிர்ச்சி மரணங்களோ இல்லை இந்த மாதிரியான போய் இரவு பகலா போராட வேண்டிய கட்டாயத்துக்கோ இல்லாமல் போகும் இல்லையா? அப்படியான ஒரு உள்கட்டமைப்பை நாம் உற்பத்தியை பெருக்கிறதுக்கோ விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டல் பொருட்களை உருவாக்குறதுக்கோ நாம ஏன் யோசிக்கவே இல்லை? வெறும் கடன் தள்ளுபடியோடு ஏன் இது சுருங்குகிறது இந்த வேளாண்மை கொள்கைன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அது டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் தலைமையில் இதற்கென்ற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பல பரிந்துரைகளை அளித்திருக்கிறார்கள். அதில் உடனடி தேவை, உடனடி பிரச்சனைகளுக்காக இப்படிப்பட்ட உடனடி கடன் தள்ளுபடி உள்ளிட்ட சில நடவடிக்கை. ஆனால் அவங்களும் கூட நீண்ட காலத்துக்கான கடன்களை தள்ளுபடி செய்வது ஆரோக்கியமானதல்ல என்ற கருத்து அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உடனடியாக அவர்கள் காப்பாற்றியாக வேண்டும் என்கிற போது சில உடனடி நடவடிக்கைகள். அதே நேரத்தில் நீண்டகால தொலைநோக்குடன் கூடிய கொள்கைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார்கள்.
அதில் அவர் சொல்லியிருக்கிற பல கருத்துக்களை இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசு காதில் எதற்காக ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள் என்றே தெரியவில்லை. தான் ஒரு நிறைவேற்ற முடியாத ஒரு பரிந்துரைகளை வைத்துக்கொண்டு பிறகு எதற்காக இப்படி ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும், அந்த ஆணையத்தின் அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அரசு அறிவிக்க வேணும்ல. அப்படிப்பட்ட எந்த அறிவிப்பும் வரலை. இதில் என்னென்னா நீங்கள் சொன்னது தான், அவர்கள் சில முக்கியமான பரிந்துரை அளித்தார்கள். விவசாய விளைபொருட்களுக்கு ஒட்டு மொத்தமாக உற்பத்தி செலவு எவ்வளோ ஆச்சோ, ஆனால் அதோட 50% கூடுதலாக சேர்த்து பிறகு விவசாயிகளுக்கான அந்த லாபம் இவரெல்லாம் சேர்த்து தான் விலை நிர்ணயிக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு கொள்கை சார்ந்த அணுகுமுறை. இப்படிப்பட்ட அணுகுமுறை மத்திய அரசிடம் இல்லை. ஏன்னா இந்த தொகை கிடைத்தால்தான் நீங்கள் சொன்னது போல் அடுத்த ஆண்டு முதலீடுக்காக அதை அவர்கள் பயன்படுத்த முடியும், சேமிப்பாக பயன்படுத்த முடியும். இப்போ விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நாங்கள் இதிலேருந்து விடுபட்டு விட்டோம் என்றால் அடுத்த ஆண்டு எங்களால் திட்டமிட்டு விவசாயத்தில் முதலீடு செய்ய முடியும்னு. இந்த பிரச்சனை என்னன்னா, மத்திய அரசு செய்கின்ற பொது முதலீடுகள் இருக்குல்ல, அது பூரா கணிசமாக வெட்டப்பட்டது தான் விவசாயிகள் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து. இது வெளியே தெரியாது. விவசாயிகள் ஏன் மத்திய அரசு இந்த கோரிக்கை, இந்த உண்மை புரிந்த இந்த விவசாயிகள் அங்கே போயிட்டாங்க. விஷயம் என்னன்னா, இப்போ உதாரணமாக அடிக்கடி மத்திய ஆட்சியாளர்கள் பொருளாதார வல்லுநர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, டெபிசிட் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ டெபிசிட்லெஸ் பட்ஜெட், ஒரு பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் அல்லது பற்றாக்குறை குறைந்த பட்ஜெட்டை உருவாக்க வேணும். அது ஏதோ ஒரு பொருளாதார சாதனை போல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கடன் இல்லாத பட்ஜெட் என்றால் சொல்வார்கள். மக்களுக்காக கடன் வாங்கலாம், மக்களுக்காக பற்றாக்குறை விடலாம், ஒன்றும் தவறு இல்லை. இந்த அணுகுமுறை இல்லை. ஆனால் இந்த டெபிசிட் பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் என்று உருவாக்குகிற போது யார் மீது கை வைக்கிறார்கள் என்றால், அது ஆக பெரும் அளவுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய மக்கள் தொகை சார்ந்தவர்களாக இருக்கின்ற விவசாயிகள் மேலே தான் அது பாய்கிறது. அவர்களுக்கான இடுபொருள்கள், அந்த உரக் கொள்கைகள், இதெல்லாம் மானியங்கள் வெட்டப்படுது. விவசாய இடுபொருளுக்கான மானியங்கள் வெட்டப்படுறதான் அது ஒன்றும் மாநில அரசின் கையில் இல்லையே, மத்திய அரசு தான் அந்த கொள்கை முடிவு எடுக்கிறது. ஆகவே தான் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல் அந்நிய நிறுவனங்கள் பூந்து விளையாடுவதற்கு கதவு திறந்து விடப்படுகிறது. இந்த ரெண்டும் சேர்ந்து வருகிற போது நிராயுதபாணியாக இந்த விவசாயிகள் மாற்றப்படுகிறார்கள், எதிர்த்து நிற்க முடியாதவர்களாக மாற்றப்படுகிறார்கள், அடுத்து ஆடை களைய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறார்கள். நேரம் குறைவாக இருந்தனால் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். டெல்லியிலிருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஐயாக்கன் அவர்கள் இருவருக்குமே நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.